எனக்கு நன்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்கிறார். அவருக்கு இப்போது சுமார் 50 வயது இருக்கும். அவர் உடல் எடையை குறைக்க சில மருந்துகளை எடுத்துக்கொண்டார். அதனால அவர் 34 கிலோ எடைய குறைத்தார். ஆனா, சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு அவர் என்னை சந்திக்க வந்தபோது, எடை குறைஞ்சதுல அவருக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவருக்கு சில மருத்துவ சிக்கல்கள். அவர் கண்ணீருடன் வருத்தமாக இருந்தார். அவர் சொன்னார், "டாக்டர், நான் ஏன் எடையை குறைத்தேன் என தெரியவில்லை. நான் எதையோ தேடிக் கொண்டிருந்தேன். திடீர்னு மொத்த போராட்டமுமே தோற்றுவிட்டது போல் உணர்கிறேன். எடை தான் பிரச்சனை என்று நான் எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச எடையை அடைந்து உடனேயே நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எடை மெஷின் புவியீர்ப்பு விசைய மட்டுமே அளவிடும். எடை மெஷின் உங்கள் உயிர் சக்தியை அளவிடுவதில்ல. அதுதான் மிக முக்கியமானது. அதனால தான் மக்கள் மீண்டும் எடை கூடுகிறார்கள். தெரியுமா? இந்த எடை குறைப்பு மருந்துகள், உணவு முறைகள், உடல் பருமன் பிரச்சனை குறைந்து விட்டதா? இல்ல, இன்னும் குறையவில்லை. இன்னும் மக்கள் மகிழ்ச்சியின்றி அடுத்த புதிய மருந்துகளுக்காக காத்துள்ளனர். காரணம், நீங்கள் மவுண்ஜாரோ, விகோவி அல்லது இது போன்ற எடை குறைப்பு மருந்துகளை நிறுத்தியவுடன் உங்கள் எடை கூடும். அதுதான் உண்மை. அதனால தான் இந்த மருந்துகள் நீண்ட கால எடை மேலாண்மைக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சொல்லப்போனா அவை நல்லவை அல்ல என்று நான் சொல்லவில்லை. ஆம், அவை நல்ல மருந்துகள் தான். அவை பலருக்கு உதவுகின்றன. அவை சிலவற்று குறைக்கின்றன. மருத்துவ நிலைகள சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கல்லீரல் கொழுப்பை இதய செயலிழப்பு மருத்துவமனை அனுமதியை குறைப்பது, இது நல்லது. ஆனா நான் அதற்கு அப்பால் பேசுக. எடை என்பது ஒரு பிரச்சனையின் அறிகுறி மட்டுமே. எடை ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நாம் செய்வது என்னவென்றால், அந்த அளவுகோலை துரத்துகிறோம். அதில் காட்டும் எண்களை துரத்துகிறோம். அது புவியீர்ப்பு விசைய மட்டுமே அளவிடப் போகிறது. ஒருவேளை நீங்க அந்த மெஷின நிலவுக்கு கொண்டு சென்னீங்களா, உங்கள் எடை குறைவா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா, அது உங்களுக்கு சொல்லாதது உங்கள் உயிர் சக்திய பற்றி.